அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த குரூப் 4 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த PSTM, அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி, அதை அப்ளை பண்ணால் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க. அதற்கான விளக்கமான வீடியோ தான். நான் சொன்ன மாதிரி 2012 நீங்கள் ஆல்ரெடி PSTM ஓல்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த பேப்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கான PSTM தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். நான் 10th மட்டும் தான் அப்ளை பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ அகாடமி இயர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த PSTMக்குள்ளே வருவீங்க. சார் நான் 6th to 10th வரைக்கும் தான் படித்தேன் சார், அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஈக்குவலாக யாராவது மார்க் எடுத்தால் ரிஜெக்ட் செய்யப்படலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் அகாடமி இயர் கரெக்டாக கொடுக்கணும். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அந்த PSTMல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் வெவ்வேறு ஸ்கூலில் படித்தவர்களாக இருந்தால் வெவ்வேறு ஸ்கூல்லையுமே அந்த PSTMல் நீங்கள் வாங்கி வைத்திருக்க வேண்டும். சார் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், திடீர்னு 7th வேறு ஸ்கூலில் படிச்சுட்டேன், திரும்ப 8th 9th 10th வேறு ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னா நீங்கள் 3 ஸ்கூல்லையுமே இந்த PSTMல் வாங்கியிருக்கணும். எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் அந்த அகாடமி இயரில் நீங்கள் அந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அந்த ஸ்கூலில் படித்ததுக்கான அந்த PSTMல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரி சார் நான் இப்போ வெளி ஸ்டேட்டில் இருக்கேன், இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், என்னால் போய் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் ஆன்லைனில் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 3 டைம் யோசிச்சுருங்க. நீங்கள் டைரெக்டாக போய் வாங்குறது சால சிறந்தது. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அது எப்போ வரணும் வெயிட் பண்ணி அதுக்கே டைம் வேஸ்ட். அதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணி டேரெக்டாக போய் நீங்கள் வாங்குறது சிறந்தது. ஒரு சில பேருக்கு சார் அந்த ஸ்கூலே இழுத்து மூடிட்டாங்க சார், அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மெத்தட். சரியா போகலாமா? ஸோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இ-சேவை மூலமாக நம்ம PSTM எப்படி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். ப்ரொசீஜர் எப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு 60 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்டார்ட். ஸோ ஹோம் பேஜுக்கு போக போகிறோம். ஸோ ஹோம் பேஜில் கீழே உங்கள் ரைட் சைடில் உங்களுக்கான சைன்இன் இது இருக்கும். அதில் நீங்கள் நியூ யூசர்னு கிளிக் பண்ணுங்கள். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய பேர், உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய தாலுக்கா, உங்களுடைய கைபேசி எண், தென் இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. ஆதார் எண் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஆதார் எண் அது மட்டும் இல்லாமல் இந்த லாகின் ஐடி நீங்களாக எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன வச்சுருக்கேன்னா கார்2 சிவா அப்படின்னு மாதிரி வச்சுருக்கேன். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மற்றவங்க வச்சுக்காத நம்பராக இருக்கணும். ஸோ நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. பாஸ்வேர்டு எந்த இதில் இருக்குன்னா கண்டிப்பாக கேப்ஸ் ஒன்று இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் லெட்டர் இருக்கணும். உங்களுக்கு தெரியும் இந்த பாஸ்வேர்டு எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு. ஸோ பாஸ்வேர்டு சும்மா கொடுக்காதீங்க. பாஸ்வேர்டு ஒரு கேப்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், மினிமம் 8 லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். பார்த்துட்டு நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதாவது நீங்கள் எந்த நம்பர் மேலே கொடுத்துருக்கீங்களோ அதற்கு ஒரு OTP வரும். அந்த OTP எடுத்து வந்த உடனே நீங்கள் இதில் கொடுத்துட வேண்டும். அந்த OTP எடுத்து என்ன பண்ணணும், இதில் நீங்கள் கொடுத்துடணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு அந்த வெரிஃபை OTPக்கிலே வரும். என்னடா இப்படி வருதுன்னு பயப்பட வேணாம், அதில் மேலே லைட்டாக எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. லாகின் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதில் நீங்கள் கொடுத்துருங்க. அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போனதுக்கப்புறம் நான் PSTMல் அப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்னாக தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் கொடுத்து முடித்த உடனே என்ன சார் நடக்கும், இதில் நீங்கள் சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் PSTM அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதிலே உங்களுக்கு வந்துடும் PSTM சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கவர்மெண்ட் ஸ்கூலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு PSTMனு வரும். ஸோ பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்படி வந்துடும். அதில் நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் கொடுக்கணும். ரெண்டாவது உங்கள் ஃபாதர் நேம் கொடுக்கணும். மூணாவது தமிழில் கொடுக்கணும். உங்கள் பேரே தமிழ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்த்திக்னா அதில் நீங்கள் கார்த்திக்னு அடித்தா தமிழில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் தமிழ் அடிக்கணும், மதர் நேம் தமிழ் அடிக்கணும், என்னைக்கு பிறந்தீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதன்படி கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த EMIS ஐடி தேவையில்லை, அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அகாடமி இயர் கொடுத்துருக்காங்க. அகாடமி இயர் அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகாடமி இயர் தப்பாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது. சரிங்களா? அப்ரூவலே வராது. நீங்கள் காசு கட்டியிருந்தாலும் காசு
அவ்வளோதான், ஓகையா தான். ஸோ அதனால் கரெக்டாக அகாடமி இயர் கொடுங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்து எந்த வருஷத்துலேருந்து படிச்சிங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த எந்த டிஸ்ட்ரிக்கு அதிலேயே கேட்டிருப்பாங்க. இதில் அடுத்து வந்து ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து டிசி பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோ இல்லை 12th மார்க் ஷீட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிடுங்க பெஸ்ட்டு. ஏன் சார் 10th சொல்லணும்னா, 10th உங்கள் ஸ்கூல் நேம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நேராக வந்து உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் கேட்குறோம். பேமெண்ட் மெத்தடில் கியூஆர் கோடு மூலமாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கியூஆர் மெத்தடில் ஃபுல்லமாக ஃபாலோ பண்ணால் நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன், உங்களுக்காக இப்போ இதை அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதாவது கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஐடி உங்கள் ஸ்டேட்டஸ் எப்படின்னா, திரும்ப லாகின் பண்ணணும். செக் ஸ்டேட்டஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த சலான் ஒன்று வரும். சரிங்களா? அந்த சலான்லேயே இருக்கும் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். பாருங்கள், துறை குறிப்பு எண் இருக்கு இல்லையா, டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் டிபார்ட்மெண்ட் வைஸு. இது ட்ரான்சாக்ஷன் நம்பர் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் நம்பரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்னு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். எப்படின்னா எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இது உங்களுடைய நீங்கள் படித்த ஸ்கூலோடைய ஒர்க்கிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து. சில பேர் 1 வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க, சில பேர் டெய்லியுமே செக் பண்ணுவாங்க, சில பேர் 3 நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 3 வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூல் அவங்க ஒர்க்கிங் செக் பண்ணி பார்த்து அப்ரூவ்டு உங்கள் ஹெச்எம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆயிரும். ஒருவேளை இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டா இங்கே ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அகாடமி இயர் மிஸ்ஸிங் ஆகி அகாடமி இயர் ரிஜெக்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. முடிஞ்சால் ஸ்கூல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நேரில் போய் வாங்கிடுங்க. இல்லைன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுடைய ஸ்கூல் நம்பர், காண்டாக்ட் நம்பர் நெட்டு மூலமாகவோ இல்லை உங்கள் இப்போ ஸ்கூல்ஸ் உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க மூலமாகவோ இல்லை டீச்சர்ஸ் மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அதை என்னென்னு கொஞ்சம் பார்த்து ட்ரான்சாக்ஷன் கொஞ்சம் ஃபைல் பண்ணுங்கள், நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேளுங்க. அவங்க அப்ளை கொடுத்துட்டா உங்களுக்கு உடனே வந்துடும். சரிங்களா? இது டவுன்லோட் நீங்களே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இ-சேவை மையத்துக்கு போங்க. இ-சேவை மையத்துக்கு போய் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கேளுங்க, அங்கே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வேறு வழி இல்லைனா மட்டும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதை தான் உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய விஷயம். எப்படி அப்ளை பண்ணுறது கேட்டதுக்காக உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ PSTM வாங்கினதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.